ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் வீடியோ தான். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ண பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் லாஸ்ட்டாக ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ மித்த எல்லாத்துலேயும் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும். பேஸ் ஒன் ரிசல்ட்ஸு. ஸோ இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ப்ராஜெக்ட்டில் நல்ல மார்க் வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட கன்சால்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1க்கு மேலே, அதாவது இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு உங்களோட கன்சால்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் காலேஜில் இப்போ ரிசீவ் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஆகஸ்ட் 1க்கு மேலே அப்படின்னா உங்கள் காலேஜில் ரிசீவ் ஆயிருந்தாலும் உங்கள் கைக்கு வரதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 or 1 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் காலேஜில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கலாம். இந்த குரூப் 2லாம் இப்போ வந்து போட்டிருக்காங்க. அதோட லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 2nd வீக்கில் ஏதோ சம்திங் வரும். ஸோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும் ப்ரோ. அதனால் எங்கள் காலேஜில் எப்போ கொடுப்பாங்க, எனக்கு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் காலேஜுக்கு எப்போ வருங்கிறது ஒவ்வொரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேரி ஆகலாம். உங்கள் காலேஜில் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம், ஒரு சில டைம் செப்டம்பரும் ஆகலாம், ஸோ ஒரு சில டைம் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ உங்கள் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் காலேஜை பேஸ் பண்ணது பொறுத்த வரைக்கும் இது அஃபீஷியலாக கொடுத்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் காலேஜில் இதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூ ஆயிருக்க சான்ஸ் இல்லை. இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 1. இதிலிருந்து இனிமேல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்கள் கையில் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ இல்லை இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ ஆயிருந்துச்சு உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் ஜாப்ஸும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் எந்தெந்த காலேஜில் எப்போ வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் காலேஜ்லேயும் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் சம்டைம்ஸ் வேரி ஆகிறனால தான் இது உங்களோட காலேஜுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம ஒரு போலாவோ இல்லை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வேரி ஆகிறனால டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக வந்து ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்